ஸோ வெல்கம் பேக் டு டேரன் டிடி பிரதர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் பெட் வார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த கேம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த கேமில் வந்து நம்ம பெட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் கைஸ். ஸோ அதுதான் இந்த கேமு. ஸோ தண்டிக்கு ப்ளே இருக்கா, அந்த ஒரு க்ரீன் கலர் ஒரு பட்டன் இருக்கும், அது தொடு. அதில் ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், அதை தொட்டு நம்பர் 2ல் ஒன்று இருக்கும் பேர். கரெக்ட் இருக்கா? 1 2 3 சொல்லி தொடு. 1 2 3 தொடு. ஓகே கைஸ், பரவாயில்ல வந்துடும். ஸோ இந்த கேமில் பற்றி எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த கேமில் வந்து நம்ம ஒரு 2 பேரும் டீமாக இருப்போம், 4 பேர் தனியாக கூட இருந்துக்கலாம். ஸோ நம்மளுக்கும் ஒரு பெட்டு கொடுத்துருவாங்க கைஸ். பெட்டு கொடுத்துட்டு அந்த பெட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த பெட்டு நம்மக்கிட்ட இருந்து நம்ம செத்துட்டோம்னா நம்ம மறுபடியும் ஸ்பான் ஆயிடுவோம் கைஸ். அதுவே நம்ம பெட்டு இல்லாமல் செத்துட்டோம்னா நம்மளால ஸ்பான் ஆக முடியாது, அப்படியே நம்ம அவுட் ஆயிடுவோம். பட் நான் கேம்குள்ளே போகலதா? நீ போயிட்டியா? நான் போகவே இல்லை. பரவாயில்ல. ஓகே கைஸ், நான் வரவே இல்லைடா கேம்குள்ளே. அது தப்பாக தொட்டதால அதெல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டு போகிறது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், வெயிட் பண்ணு. ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட பெட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கைஸ். பெட்டு இருக்குது அப்படின்னா அந்த பெட்டு இருக்கும்போது நம்ம செத்துட்டோம்னா நம்ம மறுபடியும் ரீஸ்பான் ஆக மாட்டோம். அதே பெட்டு இல்லாத போது நம்ம செத்துட்டோம்னா நம்ம ரீஸ்பான் ஆயிடுவோம். சிசி கைஸ், மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம அந்த பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் கைஸ். நீங்கள் கேம் பிளே மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் உள்ளே வந்துட்டேன்டா. ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே கேம் இல்லை கைஸ். நானும் என் தம்பி பிரிஞ்சிட்டோம். ஓகே, நம்ம பர்பிள் டீம். நம்ம டீம் யார்? நம்ம டீமு கைஸ் யார் கைஸ் நம்ம டீமு? ஓகே, இவன் தான் கைஸ் நம்ம டீமு. பார்க்க படையாளாக இருக்கான். நம்ம பாருங்கள், இது அவுட்ஃபிட் இல்லை, இது கிட்டுன்னு இருக்கும். அது எதுக்குன்னு தெரியல எனக்கு, பட் கிட்டு இருக்கும். இதுதான் கைஸ் ஐட்டம் ஷாப். இதில் நம்ம தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளாக்கை வாங்கி நம்ம பெட்டை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலான்னு சொன்னால் பண்ணிக்கலாம் கைஸ். பெட்டை பூம் 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 பூம். டே ஏன்டா இதை உடச்சிட்டு இருக்க பைத்தியக்காரா? ஓகே கைஸ், இப்போ ரெடியா? இப்போ நம்ம வந்து அப்படியே பக்கத்து இருக்க இடத்துக்கு போகணும். இடத்துக்கு போய்ட்டு எமரல்ட் சயின்ஸ்லாம் எடுத்து எல்லா பெட்டையும் உடச்சா அவங்கள கொன்று நம்ம ஜெயிக்கணும் கைஸ். அதுதான் இந்த கேம். தெரியுமா நான் உனக்கு இந்த கேம் பற்றி? ஓ சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் வாங்கிக்கலாம். வாங்கி ஐயோ கீழே விழுந்துட்டேன் கைஸ். இப்போ கீழே விழுந்தா சாக மாட்டேன், பிகாஸ் நம்ம பெட்டு இன்னும் இருக்குது. டே நீ என்ன டீம் கலரு? பிங்க். கேட்டேன் உனக்கு கைஸ். நாங்கள் 2 பேரும் ஒரே இது இல்லை. நானும் இவனும் ஒரே இது மாச்சு அப்படியே மறுபடியும் ஜாயின் ஆகிட்டோன்னு வச்சிட்டேன். இல்லை கைஸ். ஓகே, நம்ம மறுபடியும் இந்த பிளாக் எடுத்து நம்ம போய்ட்டு அங்கே எமரல்ஸ் முக்கியமாக வேணும் கைஸ். நம்மளுக்கு எமரல்ஸ், டைமண்ட்ஸ், அயன்ஸ் வேணும். அயன்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே எப்பயுமே நம்மளோட மெயின் பேஸில் கிடச்சிரும். இந்த எமரல்ஸ், டைமண்ட்ஸ் தான் போய்ட்டு கொஞ்சம் தள்ளி எடுக்கிறோம் கைஸ். போய் எடுப்போம். எனக்கு இந்த பில்டிங் கட்டுறது கைஸ் எனக்கு சுத்தமாக வராது. எவன் தான் இந்த பில்டிங் கட்டுறது இப்படி வச்சுருக்கான்னு தெரில, சுத்தமாக வராது. அதாவது பில்டிங் கட்டுறது பில்டிங் பிளாக் முடிஞ்சிச்சு கைஸ். மைண்ட் கிராஃப்ட் கைஸ். மைண்ட் கிராஃப்டில் கூட பெட் வார் மோட்லாம் இருக்குது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம போடுவோம். அதை கூட மைண்ட் கிராஃப்ட் பெட் வார்ஸ்னு போடலாம் கைஸ். ஜம்ப் போகலாம். ஓகே, இப்படி போகலாம் கைஸ். நம்ம பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளாக்லாம் வாங்கிட்டு இருந்தேன் கைஸ். நம்ம ஃப்ரெண்ட் இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகே, நம்ம எமரல்டு தான் கைஸ் தேவை. ஓகே, எமரல்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டே இருப்போம். கிவ் என்ன கிவ்டா? மாட்டேன்டா. யுவர் பெட் வாஸ் டிஸ்டர்ப் கைஸ். டிஸ்டர்ப் ஆகிடுச்சு கைஸ். நம்ம பெட்டு வந்து உடச்சிட்டாங்க கைஸ். ஐயோ, அப்போ இனிமேல் நம்ம செத்தம் வச்சுக்கோங்க கைஸ். நம்ம கதை முடிஞ்சிச்சு. வரேன் கைஸ், நம்மகிட்ட தான் கொல்ல. ஐயோ ஓடு வேண்டியதான். தோத்துட்டேடா. தோலில் ஏதோ காமிக்குது தெரில. என் தம்பி ஏதோ இவனுங்க பெட்டு தெரில. நம்ம டீமெட்டு பிடிச்சி அடி அடிக்கிறாரு. ஓடா பார்த்தல போர்க்கலமா இரம் சும்மா சொன்ன ஆளு விட்டுரு. ஓடுதீனா கைஸ். இப்போ நம்ம கீழே வந்தோன்னா செத்தோம். பிடிச்சி அடிக்கிறானுங்க டே கைஸ். செத்துறோம் கைஸ். இப்போ நம்மளால் மறுபடியும் வெளியே வர முடியல பாருங்கள், பிகாஸ் நம்ம பெட்டை வந்து உடச்சிட்டானுங்க. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு ட்ரையல் மேட்ச் கைஸ். ட்ரையல் மேட்ச்சை காமிச்சிட்டாச்சு. ட்ரையல் மேட்ச் ஓகே. டே நீ செத்துறியடா. நம்ம 2 பேரும் நானும் என் தம்பி ஒன்றா போகிறோம் கைஸ். ஓகே, என் தம்பி வந்தோடனே பார்க்குறோம் கைஸ். 1 வெப்பருங்க. இப்போ இங்கே பக்கத்தில் நிற்பா பாருங்க. 1 2 3 பூ மட்டைங்க கைஸ். ஓகேடா, ப்ளேக்குள்ளே போய்க்கோ. அதே இதுக்குள்ளே போயிட்டு நம்பர் 2
ஓகேயா 1 போயிட்டியா 1 2 3 தொட்டியா பக்காவா தொட்டல இப்போ 3 ஆயிருக்கா 4 5 6 7 போதும் நாங்கள் வந்து செகண்ட் சொல்லிட்டு இருந்தோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து ட்ரையல்ஸ் காமிச்சிட்டோம் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ செகண்ட் மேட்ச் வந்து நம்ம சீரியஸாக விளையாட போகிறோம் கைஸ். ஆமாம் என் தம்பி நான் டீமாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வரது வாய்ப்பே தான் நினைக்கிறேன் கைஸ். வியூ ப்ரொஃபைல் உன் ப்ரொஃபைலாக பார்க்க முடியுதுடா. இவருங்க என்னென்ன எதுவுமே இல்லை போயிட்டோம். ஓகே கைஸ் நாங்கள் 2 பேர் இந்த தடவை நானும் என் தம்பி ஒன்றா வந்துட்டோம். பட் டீம் நான் வந்து என்ன டீம் சொல்கிறேன். நான் வந்து நீ என்ன டீம்டா? ப்ளூ. நான் எல்லோடா. சரி விடுங்க கைஸ். இப்போ பேர் எமௌண்ட் போட்டுட்ருக்கேன். பூம் பூம்பா பூம் பூம்பா பூம் பூம்பு டுடே நானும் இவனும் டீம் கைஸ். அப்போ நம்ம நண்பர் டீமாக பண்ணி விளையாடலாம்டா. நீ வந்து எல்லோ இடத்துக்கு வந்துடு, நான் அடிக்க மாட்டேன் உன்னை. நீ ப்ளூவா எந்த ப்ளூ? டார்க் ப்ளூவா ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்க ப்ளூவா? இந்த ப்ளூ வெளிச்சமாக இருக்க ப்ளூவா? இப்போ என் தம்பி எங்கே இருக்கான்னா எந்த பயம் எங்கடா இருக்கீங்க? ஓய்யா ஹாய் யாரா நீ தெரிலையே கைஸ். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் லைன் பண்ணியாம பெட்டை இது பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு நேராக ரஷ் பண்ணலாம் கைஸ். நேராக போய்ட்டு மற்றவனுங்க பெட்டில் உடைக்க ஆரம்பிச்சிடலாம். பெட்டு இப்படி போடு. ஏன் எங்கே இருக்குன்னு தெரியும். நீ தானே வாங்கணும். டே உடச்சிடாத கைஸ். நிறைய என் ஃப்ரெண்டு உடச்சிருப்பான் கைஸ். பூம் 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 கட்டினேன் 1 2 3 4 5 6 7 8 9 பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் வழியிலேயே ப்ரோ வரேன்டா கைஸ். இன்னைக்கு அவனுங்களை நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான் போட்டுறான். அவன் கைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் பயங்கரமாக பில்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பில்ட் பண்ண தெரியல. அப்படியே எங்கள் ஒழிஞ்சு உடைப்பாங்க கைஸ் பெட்டை. நம்ம ஃப்ரெண்டை அடிச்சுட்டு இருக்க நம்ம உடைப்போம். ஐயா கண்டே பிடிச்சிட்டானுங்க கைஸ். கண்டே பிடிச்சிட்டானுங்க கைஸ். ஓடுங்க கைஸ். உப்பாடி ஓடுப்போ. அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க கைஸ் நான் உடச்சிட்டு இருந்ததை. அப்போ அவனுங்க அது அந்த பிளாங்கே அவனுங்க நம்மளால் உடைக்க முடியல. அப்போ இதை வாங்கி போட்டுறான். அப்போ நீ எப்படி உடைப்பானுங்க? நம்ம உடைக்கவே முடியாது நம்ம பெட்டை கைஸ். இதை ஃபுல்லாக போட்டு விட்டுறலாம். அப்புறம் எப்படி உடைப்பானுங்க? அப்படி இதை உடச்சாலும் நான் அவனுங்க மறுபடியும் இதை உடைக்கணும் கைஸ். இது எல்லோ பிளாக்கை உடச்சி இது எல்லாத்தையும் உடச்சி அப்புறமா தான் உள்ளேயே போக முடியும் அவனுங்களால். நம்ம அவ்வளோ பக்காவாக ப்ரொடெக்ஷன் பண்ணணும். வருங்க நீ எப்படி உள்ளே போகிறான்னு நானும் பார்த்துறேன் அவங்கள. நீ உள்ளே போ. நம்ம இதுக்கு மேலே இன்னொரு கவர் கூட போட்டுடலாம் கைஸ். கவரை இப்போ நிறையா கவர் போடணும் நம்ம. அப்போ தான் அவனுங்களால உள்ளே போக முடியாது அவ்வளோ சீக்கிரம். அவனுங்க பெட்டை மட்டும் உடக்கி விட்டுறவே கூடாது கைஸ். பெட்டை மட்டும் உடச்சிடக்கூடாது கைஸ். வரேன்டா. ஏற்கனவே 2 டீம் காலி கைஸ். மீதி இருக்க எல்லா டீம்கிட்டையும் பெட் இருக்குது. ப்ரொடெக்ஷன் செத்து. ஆமாம் பெட்டு போயிடுச்சுன்னா சாக மாட்டோம். பெட்டு போனதுக்கப்புறம் நம்ம செத்துட்டோன்னா நம்ம அவ்வளோதான் கேம் ஓவர். நம்ம பெட்டுக்கு தான் கைஸ் நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணணும். கொஞ்சம் வாங்கி நம்ம பெட்டுக்கு நான் பெட்டுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறேன். நம்ம டீம்மேட் போய்ட்டு அவனுங்க பெட்டெல்லாம் உடச்சிட்டு இருக்கட்டும். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாங்க் அவனுங்க உடைக்கணும். பிளாங்கை உடச்சிட்டு உள்ளே இருக்க ஸ்டோன் பிளாக்கில் உடைக்கணும். உள்ளே இருக்க ஸ்டோன் பிளாக்கை உடச்சிட்டு அடுத்து அந்த உள்ளே இருக்க எல்லோவை உடைக்கணும். அது எல்லாத்தையும் உடச்சிட்டு தான் கைஸ் அடுத்து உள்ளே இருக்க பெட்டை உடைக்கணும். அதுக்குள்ளே நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சி வந்துடுவோம். ஸோ அதனால தான் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். இந்த டைமண்ட் எங்கடா? அங்கெல்லாம் இல்லைடா. அது வந்து ஒரு பெரிய டவர் மாதிரி கட்டி வச்சுருப்பானுங்க பேர் மஞ்சள் கலரில் தெரியுதா? எல்லோ கலரில் பெருசாக கட்டி வச்சுருப்பான். அங்கே தான் இருக்கேன்டா. பூம் 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 முடிஞ்சிடுச்சு. ஒன்று வாங்கி இதுக்கு மேலே ஏதாவது ப்ரொடெக்ஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு விட்ருவாங்க கைஸ். அதையும் நான் போட முடியாது. அதுக்கு இதுக்கு மேலே போடலாம் கைஸ். அப்போ அதையும் போட்டு விட்ற வேண்டியதான் கைஸ். இதை எப்படி நீ நம்ம உள்ளே எடுக்கக்கூடாது கைஸ். அவனுங்க அவ்வளோ பெருசாக பண்ணணும். அவனுங்க அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே முடியாது. நம்மளை அந்த மாதிரி பண்ணணும் நம்ம. அப்போ தான் நம்ம பெட்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ண தேவையில்லை. நம்ம ஜெயிக்கணும் கைஸ். இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறோம். அதுக்கு தான் ப்ரொடெக்ஷன்லாம் பக்காவாக பயங்கரமாக பண்ணிட்டுருக்கேன்.
டேய் நீ அங்கே வாடா டேய். உங்கள் டீமில் ஒரு ஆள் காலியா? இல்லை இல்லை வந்துடுவான். நீ என்கிட்ட வாடா தந்திக்கு. நந்திக் உன்னதான். டேய் வெள்ளை டீம் வந்துட்டாங்க. உங்கள் டீம் விளாடுறது ஓடு ஆடுறா. டே எங்கள் இடத்துக்கு வந்து எங்களே கொல்ல பார்க்குறியா? ஓடு கைஸ். நம்ம இடத்துக்கு வந்து நம்மளே கொல்ல பார்க்குறேன் கைஸ். கொழுப்பு. இப்போ நம்ம இதுக்கு மேலே இது இப்போ பக்காவாக பண்ணியிருக்கேன் கைஸ். இது எப்படி தெரியுமா கைஸ்? ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாங்கை வச்சோன்னா உள்ளே இதே மாதிரி இன்னொரு பிளாங்க் இருக்கும். எங்கடா எங்கன்னு தெரியலடா. எல்லா டே எங்கடா இருக்கிற? எந்த பக்கம்? பின்னாடி பக்கமா? எங்க இருக்கு? இல்லைடா டவர் அங்கே. ஓ நீ அது வில்லன் டீம் சைடுடா. அப்படி டவர் தான் கரெக்டு தான். அங்கே வா சொல்கிறேன். சரி வெயிட் பண்ண நானே வரேன். அது வில்லன் டீம்டா. அந்த டவரை தாண்டி வந்தனா தான் எங்கள் டீம் இருக்கும். டே கொண்டாருங்கடா என்ன. பரவாயில்ல கைஸ். வெயிட் பண்ண அங்கேயே இரு. என் தம்பி விழுதுட்டான். வெயிட் பண்ணு. உன் வீடு உண்டு எங்கடா? ஏதாவது மலை மாதிரி கட்டு, அதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏதாவது பெருசாக கட்டிட்டு போ மேலே. நான் அதை வச்சு உண்டு எங்கன்னு கண்டுபிடிச்சி வரேன். சரியா கைஸ்? இப்போ நம்ம போதும் கைஸ். இது பண்ணது ப்ரொடெக்ஷன் பண்ணது போதும். இப்போ நம்ம களத்தில் இறங்கி எல்லாத்தையும் கொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வந்துட்டேன்டா. அயன் ஸ்வாடு போடு. அயன் ஸ்வாடு இல்லது இந்த ஸ்வாடு. வரியா? போடு ஜம்ப்பு. பூம் பூம். அடிக்கிறானுங்க கைஸ். அவனுங்களும் நல்லா தான் அடிக்கிறானுங்க. உங்கள் டீமால் ஒருத்தன் ஆஃப்லைன். நீ மட்டும் தான் இருக்க உங்கள் டீமில். ஆமாம் உங்கள் டீமால் ஆஃப்லைன் போயிட்டான். அதெல்லாம் பார்த்து அவனுங்க டீம் அப்படியே அந்த நீ எங்கிட்ட இருந்து வர? எங்கிட்ட இருந்து பிளாக்? டே அங்கே இருக்குல்ல. ஹாய் அப்படியே லைட்டாக திரும்பு. தெரியல நான் ஜம்ப் பண்ணுறேன் பேர். பின்னாடி பாரு. அப்படிதான் வெயிட் பண்ணுறேன். நானே உங்ககிட்ட வரேன்டா. நீ எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டேன். இப்போ எப்படி வந்தியோ அதே இடத்துல வந்து நில்லு. அதுக்கு பக்கத்தில் கூட வா. அங்கேயே போய் நிற்கணும்ல தேவையில்லை. அங்கே பக்கத்தில் அதுக்கு மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வந்து நில்லு. நானும் என் தம்பி பார்த்தலான்னு பார்க்குறேன். விட மாட்டேங்கிறாங்க. இந்த வரேன் உங்ககிட்ட வரேன்டா. நானும் என் தம்பி இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். தம்பி உங்ககிட்ட வரேன்டா. இருக்கு வர வெயிட் பண்ணு. அங்கே பூம் 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 பூம். பிளாக் முடிஞ்சிச்சு. வரேன் வெயிட் பண்ணு. பெட்டு உடைக்க பார்க்குறாங்க கைஸ். பெட்டு இங்கே பாருங்க நம்ம போட்ட ப்ரொடெக்ஷன் தான் நம்மளை காப்பாற்றிருக்கு கைஸ். இல்லைன்னா எல்லாரும் பெட்டை உடச்சிருப்பானுங்க. இதுக்கு தான் கைஸ் சொன்ன. இது பார்த்தீங்களா அப்படி பெட்டை உடைக்க பார்க்குறானுன்னு. எல்லாரும் பெட்டை வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்குற எல்லாத்தையும் அடிப்பாருங்கடா அவனுங்க. ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இதை வந்துட்டு அங்கே வரண்டாரா. நான் அங்கே வரலான் இருக்கிறக்குள்ள எங்கள் பிள்ளாக்க உடச்சிட்டு இருந்தான் ஒருத்தன் பயங்கரமாக. அவனை அடிச்சுக்க போயிட்டேன்டா. வைய வரேன். இந்தா வந்துட்டேன்டா. இன்றைக்கி உன்னையும் என்னையும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறத இன்றைக்கி எவனாலும் இந்த இருக்க முடியாதுடா. அங்கே வந்துடுறா. இன்னைக்கு அங்கே வந்துட்டு நான் வந்துடுறேன். எங்கடா இருக்க? போமா வெயிட் பண்ணுறா. இங்கே இல்லை தெரியலண்ணா. முன்னாடி ஜம்ப் பண்ணுறேன் பேர். அதுதான் வெயிட் பண்ண வரேன். பிளாக் போடு. கீழே வந்துடாதடா தீனா. பூம் 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 பூம். இல்லை இருக்கியே. ஏன் இருக்கடா? இல்லை எனக்கு தெரியுது. பூம் பூம் பூம். வந்துட்டு நந்திக். இன்னும் 4 பிளாக் தாண்டா இருக்கு. ஆஹா டே இவ்வளோ பக்கத்தில் வந்து தொட முடியலடா. டே இவ்வளோ பக்கத்தில் வந்து தொட முடியாமல் போச்சுடா. வந்துட்டேன். வா என் பேசுக்கு வா. பின்னாடியே ஃபாலோ பண்ணுவா. கீழே மட்டும் விழுந்துடாத. ஆனால் இப்போ ரூட் தெரிஞ்சிருச்சுல. இப்படி வைக்கணும். நான் ரூட் சொல்லி கொடுத்துறேன்னா நீ என் தம்பி வந்துடுவான் அப்பப்போ. அடுத்து வரான்டா எவ்வளோ ஒருத்தன். இப்படி வந்து இப்படி ஜம்ப்பு போடு. உனக்கு ரூட்டை பார்த்து வச்சுக்கோ. அவ்வளோதான்டா பக்காடா. இது தாண்டா நம்ம பேஸு. டேய் டீம்மேட்டு அடிக்காதடா. டேய் டீம்மேட் மண்டையா. பரவாயில்ல நீ வாடா. டேய் அடிக்க வரேன்டா.
பூம் 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 இதை வச்சுக்கோ கைஸ் ரஷ் பண்ணுறானுங்க. என்னோட பெட்டு டேய் உன் பெட்டை வச்சானுங்க. இனிமேல் நீ செத்துட்டானா உன் கதை முடிஞ்சிடும். இப்போ கீழே போங்களா டேய் கைஸ். கைஸ் அப்போ என் தம்பி சொன்ன மாதிரி ஒரு தடவை தான் கைஸ் பார்த்தோம். பட் அதுக்குள்ளே என் தம்பியை கொண்டு போட்டானுங்க. உங்களை விட மாறந்தா நான் உனக்காக ஜெயிக்கிறேன்டா அந்த மேட்ச்சை. உனக்காக ஜெயிச்சு கைஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் ஷீல்டு போடுவோம். எனக்கு அநியாயத்துக்குன்னு பயங்கரமாக அடிக்கிறானுங்க. இந்த பிளாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் போடுவோம். இது பாருங்க இனி அவனுக்கு ஷாக்காரங்க. யாரா இவன் இவ்வளோ போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன் போட போகிறாங்க கைஸ் நம்ம. என்னது அது அந்த வீட்லேயே பார்த்துக்கலாம்டா. பெட்வார் வீடியோஸில் பிளாக் ஃப்ரூட் பற்றி பேசணுன்னா அப்புறம் அவ்வளோதான். நம்ம டேட் கைஸ் உடைக்க வராங்க கைஸ். மண்டையா ஓடுறா ஓடு கைஸ். எனக்கு மேலே கட்ட தெரியாது. வந்துட்டான் அடிக்கிறாங்க கைஸ். நம்மளும் அடிப்போம். வாடா எங்கள் பேஸ்க்கு வந்து என்னையும் அடிக்கிறேன் நீ கைஸ். நம்மளை அடித்தாலும் இவன் நம்மளுக்கு ரீச் பண்ணதுக்கு வந்து தான் ஆகும். இருந்தாலும் நம்ம தான் அடிப்போம். பிகாஸ் அவ்வளோ சீக்கிரம்னா நம்ம அவ்வளோ உடைக்க முடியாது கைஸ். அவ்வளோ சீக்கிரம்லாம் இதை அடியே உடைக்க போகிறான்டா கைஸ். பண்ணுறே கைஸ். சின்ன பொண்ணானு பாருங்க கைஸ். கைஸ் நாங்கள் 1 மணி நேரமாக உட்காந்து கட்டி வச்சா ஒரே ஃபயர் பால் போட்டு முடிச்சு விட்டாங்க கைஸ். மொத்தத்தையும் முடிச்சு விட்டான்டா ஒரே ஃபயர் பால் போட்டு. நான் செத்துட்டேன் கைஸ். நாங்கள் 1 மணி நேரமாக உட்காந்து பண்ணிட்டோம். சரி இப்போ அதையே தொடு. ஆனால் இந்த தடவை ஃபஸ்ட்டு இருக்கிறது தொடு. பெட்டை தொட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லும்போது 1 2 3 தொட்டியா? ஓகே க்ரீன் ஆயிடுச்சு தானே கைஸ். இந்த தடவை நாங்கள் 2 பேரும் ஒரே டீம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரே டீமா என்ன நிறைய மேப் கூட இருக்குது. ப்ளஸ் இப்போ ஒரு டெசர்ட் அப்டேட் வந்திருக்கு. என்ன டீம்டா நீ? டே மறுபடியும் வேறு டீம்டா. நான் ஆரேஞ்சுடா. என் டீமில் எனக்கு 3 பேர்ரா. நீ பட் பக்கத்து பேஸாக இருந்தால் கூட பரவாயில்லடா. சரி வெறும் 4 ஸ்குவாட்ரா. கம்மி தான் ஸ்குவாடு. ஆனால் எங்கள் டீம்லேயே எவ்வளோ குண்டாக இருக்கான். வெயிட் பண்ணுறான் கைஸ். நான் போய் நேராக ரஷ் பண்ண போகிறேன். நம்ம பெட்டை லைட்டாக சேஃப்டி கவர் போட்டு நம்ம நேராக போய் ட்ரெஸ் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம நேராக கிளம்ப வேண்டியதான் கைஸ். நெக்ஸ்ட்டு பூம் எனக்கு இந்த பிளாக்கை எப்படி கைஸ் போடுறது? இந்த பிளாக்கை வர போடவே முடியல கைஸ். பிளாக் 1 2 3 வந்துட்டேன்டா பிளாக் போட்டு. வந்துட்டேன்டா இன்னைக்கு நேராக ரஷிங் கைஸ். வந்துட்டேன்டா. எங்கடா இருக்கீங்க? இதுவாடா உங்களுது? இது ப்ளூ ஸ்குவாடு. நீங்கள் எதுவும் பிங்க் கலரில் இருக்கீங்களா? அதுவாடா பர்பிள் ஸ்குவாடு. இந்த வருதான் போயிரு உங்களுக்கு முன்னாடி தெரியலண்ணா. ஒரிஜினல் கேங்ஸ்டர் நான் தான். ட்ரை பண்ணுறதே தட்டி விட்றாதடா டேய். நான் உன் ஃப்ரெண்டு டேய் யாரா நீ? கேஸ் பிடிச்சி இழுத்து அடியானு. இவர் பெட் வாய்ஸ் டிஸ்டாய்டா. இப்போ தானே கேம்குள்ளேயே வந்தேன் கைஸ். அதுக்குள்ளே பெட்டை வச்சானுங்க கைஸ். ஓடவனி தான் ஓடுறா கைப்புள்ள. ஓடு கைப்புள்ள. இப்போ அடிக்க போகிறான் கைப்புள்ள. ஓடு கைப்புள்ள. ஓடு கைப்புள்ள. ஓடு கைப்புள்ள. ஓடு கைப்புள்ள. ஓடு பூம். என்னை பிடிச்சி ஓடிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ பிளாக் வேறு முடிஞ்சிச்சே. நீ எங்கே நம்ம பேஸ்க்கு பறக்க வேண்டியதான். வரேன்னா உங்கள் பேஸ்க்கு வர வேண்டியதான் கைஸ். பேஸ் போ போடு தான் வந்துட்டேன். அப்படியே பெட்டை சொன்னாங்கடா. என்னடா பண்ணிட்டு இருந்த பெட்டை உடைக்கிற வரைக்கும்? பைத்தியக்காரங்க கைஸ். நம்ம டீம் பாருங்க. அப்படியே பெட்டை உடைக்கிற வரைக்கும் இப்படி என்னடா பண்ணிட்டு இருந்த? நீ தூங்கிட்டு இருந்தியாடா? என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் வந்து நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது கைஸ். நம்ம டீம்மேட்ஸும் நல்லா இருக்கணும். அப்போ தான் விளையாட முடியும். நம்ம டீம்மேட்டு விளங்குச்சு. அப்படி தான் இருக்குது கைஸ். உண்மையாக சொல்கிறேன். நம்ம டீம்மேட் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க கைஸ். எல்லாம் 2 பேர் இங்கே தான் இருக்கிறானுங்க. நீ யாரா? நீ ரோபோட் மண்டையா? இவ்வளோ பெரிய ரோபோட் மண்டையா வாங்க தெரியல. சர்வைவ் பண்ண தெரியல பைத்தியக்காரனுக்கு. பைத்தியக்காரன்லாம் இருக்கு இங்கே. நான் பேர் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன்டா இருக்கிறேன். டெலப்பேலு கைஸ். இப்போ வரேன்டா நீங்கள் எங்கே இருந்தாலும். வந்துட்டு
இப்போ வேறு பயமாக இருக்குது கைஸ் பின்னாடி வர்றதை பார்த்தா வந்து முட்டி தள்ளி விட்ருவானோ அப்படின்னு. ஒரிஜினல் கேங்ஸ்டர் நான் தான்டா, நான் வந்துட்டேன்டா நந்திக்க, இந்தா வந்துட்டேன்டா, இந்தா வந்துட்டேன் ஒத்துட்டேன். டே ஹாய் நான் தான்டா, உங்கள் டீமுக்கு தான் வரேன், அடிக்க சொல்லாதீங்க அப்புறம் ஒன்று அவ்வளோதான்டா. டே நீ ஏன் அடிக்கிறடா டே நந்திக்கு? பெட் இல்லைடா, படி தப்பிச்சு விட்னாலும் அடிக்கிறாங்கடா எங்கிட்ட போனாலும். டே உங்கள் டீமுக்கு ஏன் கையால் டே உங்கள் டீம் கையால் தான்டா செத்துருக்கேன். கைஸ் உங்கள் சீட்டிங் பண்ணுறானு கைஸ். இன்னொரு வீடியோ வரும், அதில் அடிக்கிற ஒரு அடியும் மரணடியாக விழுந்து நீங்களாம் சாவிங்கடா. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ என்னது கைஸ் வெயிட் சொல்கிறதுக்குள்ளே விட மாட்டேங்கிறேங்கடா. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் பிக் பாய் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். Bye.